குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். நான் தான் பேசுறேன். இந்த வருஷம் நம்ம கதைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அடுத்த வருஷம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கணுமா? என்னென்ன கதைகள்லாம் எதிர்பார்க்குறீங்க? இது எல்லாத்தையும் நம்ம பிளேலிஸ்ட் பேஜ்ல இருக்க ஃபீட்பேக் லிங்க்ல தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வச்சு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் நியூ இயர்ல பண்ண காத்திருக்கேன். அதனால மறக்காம உடனே உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இப்போ இந்த கதையை கேட்கலாம். ஆன்மீக கதைகள். தீமைக்கும் நன்மை செய். சேத்துல செந்தாமரை பூக்கிறத பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா பார்க்கடல்ல கள்ளிச்செடி முளைக்குமா? உயர்ந்த நல்ல குளத்துல மோசமானவர்கள் தோன்றுவார்களா? ஏன் தோன்ற மாட்டார்கள்? ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அவங்க வளர்ந்த விதத்தாலையும் நண்பர்களோட சகவாசத்தாலையும் தானே தவிர பிறப்புல என்ன இருக்கு? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அவரவர் நடத்தை தானே அவரவரோட பண்பு நலன்களை தீர்மானிக்கிறது. அப்படித்தான் பிறந்தான் கௌதமன். மிக நல்ல குலத்தில் தோன்றியவன் தான் அவன். ஆனா நண்பர்கள் சேர்க்கை சரியில்லை. அதனால மருந்துக்கு கூட அவன்கிட்ட நல்ல குணம் இருக்கல. ஆனா அவன் இருந்த அதே காலத்துல ராஜசிம்மன் அப்படிங்கிற பேர்ல ஒரு கொக்கு ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. தேவர்களும் போற்றும் நல்ல குணங்கள் நிறைந்த கொக்கு அது. பறவை குலத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய பறவை அது. அதே சமகாலத்துல விருபாட்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கனும் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் பிறந்ததோ அரக்கர் குலம். ஆனா அவனை அவனோட உயர்ந்த நற்குணங்களுக்காக வானவர்களும் கொண்டாடினார்கள். ஒரு மனுஷன், ஒரு பறவை, ஒரு அரக்கன் அப்படிங்கிற இந்த 3 பாத்திரங்களை உள்ளடக்கி நன்றியுணர்வோட பெருமையையும் விருந்தோம்பலின் மேன்மையையும் விளக்கி மகாபாரதம் ஒரு அழகான கதையை சொல்லுது. கௌதமன் வடிகட்டின சோம்பேறி. அடுத்தவங்களோட உழைப்புல வாழறதையே தன்னோட தர்மம் போல கொண்டிருந்தான். அவனோட தந்தை பெரிய பண்டிதர். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல உலகத்துல இருந்த எல்லா சுகங்களையும் சந்தோஷமா அனுபவிச்சானா அவரோட பையனான கௌதமன். அவனோட அட்டகாசங்கள் தாங்காம துயரப்பட்டு அந்த துயரக்கடல்லேயே மூழ்கி கரை சேர முடியாம ஒரு நாள் காசிக்கு போயிட்டாராம் அவனோட அப்பா. தந்தையோட உழைப்பிலேயே இத்தனை வருஷமா சொகுசா வாழ்ந்துட்டு வந்த கௌதமனுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா. வேட்டையாடி பொழக்க ஆரம்பிச்சானா. உயர்ந்த குலத்தில் பிறந்த அவன் உயிர்கொலை பாவம் அப்படிங்கிறதையும் பொருட்படுத்தலையா. உயிர்களை கொல்றது அவனுக்கு ஒரு விளையாட்டு போல இருந்துதான். வெளியூர்ல இருந்த அவனோட அப்பாவோட நண்பர் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்தாராம். கௌதமனோட செயல்களை பார்த்தாராம். அவர் அடைந்த துயரத்துக்கு அளவே இல்லையா. எப்பேற்பட்ட தந்தையோட மகனப்பா நீ? உயிர்கொலை செய்யலாமா? ஏதாவது வியாபாரம் செஞ்சு பொழைக்கப்பார் அப்படின்னு கௌதமனுக்கு அவர் அன்போட அறிவுரை சொல்லிட்டு போனாராம். பூர்வ ஜென்ம நல்வினை காரணமோ என்னமோ கௌதமனோட மனசு அந்த அறிவுரையை பத்தி சிந்திச்சுதான். சரி, உயிர்கொலைய விட்டுடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தானா. வியாபாரம் பழகணும் அப்படின்னா முதல்ல ஏதாவது வியாபாரிகளோட கூட்டத்தோட இணைஞ்சு தொழில் கத்துக்கணுமே அப்படின்னு நினைச்சானா. அந்த ஊருக்கு தற்செயலாக வியாபாரிகள் குழு ஒன்று வந்துச்சான். அவங்க காட்டு வழியா வேற எங்கேயோ போயின்னு இருந்தாங்களாம். அவன் அவங்க கிட்ட அனுமதி வாங்கி அவங்களோடைய நடக்க ஆரம்பிச்சானா. என்ன துரதிர்ஷ்டம்! கானகத்துல மதம் பிடிச்ச யானை கூட்டம் அவங்கள துரத்தி தாக்கிச்சான். உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்களாம். கௌதமன் ஒரு மரத்து மேல ஏறி நடுநடுங்கினவாறே ராத்திரி முழுக்க கழிச்சானா. பொழுது விடிஞ்சதும் கண் முழிச்சு பார்த்தானா. யானை கூட்டம் எங்கேயோ போயிருந்துதான். அந்த வணிகர்கள் பலரும் காட்டு யானை தாக்கினதால உயிர் விட்டிருந்தாங்களாம். கௌதமனுக்கு உயிர்னா என்ன, வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கிற போன்ற பல கேள்விகள் மனசுல எழுந்திருந்துதான். அவன் பொறுமையா நடந்து பக்கத்துல ரொம்ப அபாயம் இல்லாத நந்தவனம் போல ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தானா. அங்க இருந்த மரங்கள்ல பழுத்திருந்த பழங்களை பறிச்சு சாப்பிட்டானா.
எங்கேயாவது இளைப்பாறணும் அப்படின்னு தேடினும் போது பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் அவன் கண்ணில் பட்டுதான். பறவைகளுக்கு எல்லாம் அடைக்கலம் தரும் அந்த ஆலமரத்தோட நிழல் தனக்கும் அடைக்கலம் தரட்டும் அப்படின்னு நினைச்ச மாதிரி அந்த நிழல்ல அப்படியே காலோய்ந்து படுக்க மெல்ல கண்ணயர்ந்தானா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்தம்போது ஒரு பெரிய கொக்கு அவன் பக்கத்துல அமைதியா உக்காந்துருந்துதான். அது தன்னோட மாபெரும் சிறகுகளால அவனுக்கு காத்து வரும்படி விசிறின் இருந்துதான். பறவையோட செயலை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்ச கௌதமன், யார் நீ அப்படின்னு அந்த கொக்கு கிட்ட விசாரிச்சானா. அவனை ஆசையோட பார்த்த அந்த கொக்கு, ஐயா, என் பேர் ராஜசிம்மா. இது நான் வசிக்கும் ஆலமரம். இந்த மரம் தான் என்னோட வீடு. இதுல நான் கூடு கட்டி பல வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மர நிழல நீங்க இளைப்பாடுறதுக்கு தேர்ந்தெடுத்தது என்னோட பாக்கியம். இப்போ நீங்க என் வீட்டுக்கு வந்து விருந்தாளி ஆகிறீர்கள். விருந்தினரை மனம் கோணாமல் உபசரிக்க வேண்டியது தர்மம் அல்லவா? காத்தில்லாம உங்க நெத்தி முத்து முத்தா வேர்த்திருக்கிறத மேலேந்து பார்த்தேன். அதுதான் கீழே இறங்கி வந்து சிறகுகளை கொண்டு உங்களுக்கு விசிறின்னு இருக்கேன். உங்களோட பேர் என்னவோ, நீங்க எதன் பொருட்டாக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அன்போட கேட்டுதான் அந்த பறவை. ஒரு கொக்கு இவ்வளவு பண்போடையும் மதுரமோடையும் பேசுறது கௌதமனை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியதான். பறவை குலத்தை சேர்ந்த ராஜசிம்மா, என் பெயர் கௌதமன். நான் வறுமையில வாடுறேன். பணம் இல்லாம கஷ்டம் என்ன ரொம்ப வதைக்குது. எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைக்காதா அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் அலைஞ்சுட்டு இருக்கேன். நான் இந்த காட்டுக்கு வந்ததும் பணத்தை தேடித்தான் அப்படின்னு பரிதாபமா பதில் சொன்னானா. கொக்கு கொஞ்ச நேரம் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சுதான். அப்புறம் எதையோ கண்டுபிடிச்சது போல அப்படியே முகமலர்ச்சியோட சிரிச்சுதான். அப்புறம் கௌதமன் கிட்ட, கௌதமரே, நீங்க என்னோட விருந்தாளி மட்டும் கிடையாது, இப்போ என்னோட நண்பராகவும் ஆகிட்டீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவ வேண்டியது என்னோட கடமை. உங்களோட வறுமையை என்னால போக்க முடியும். என்னோட மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கார். விருபாட்சன் அப்படிங்கிறது அவரோட பேர். அரக்கர் குலத்தை சேர்ந்தவர் அவர். நற்பண்புகளோட மொத்த வடிவம் அவர். நாளைக்கு காலையில புறப்பட்டு அவர்கிட்ட போங்க. என்னோட நண்பர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான செல்வத்தை அவர் கொடுத்து உங்களை வழி அனுப்புவார் அப்படின்னு சொல்லிச்சான். கௌதமன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சானா. அரக்கன் விருபாட்சனோட இருப்பிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுண்டு அப்போவே புறப்பட்டு போய் அந்த அரக்கனை சந்திச்சானா. தன்னோட நண்பனும் பறவையுமான அந்த கொக்கால அனுப்பப்பட்டவர் கௌதமன் அப்படின்றது தெரிஞ்சதும் விருபாட்சன் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு ஆளவே இல்லையா. பொன்னும் மணியும் வாரி கொடுத்தானா அந்த அரக்கன். இத்தனை செல்வத்தையும் தூக்க முடியாம தூக்கி சுமந்துண்டு திரும்பி வர வழியில மீண்டும் ராஜசிம்ம கொக்க சந்திச்சானா கௌதமன். இந்த கௌதமன் அந்த கொக்கு இருந்த இடத்துக்கு வரதுக்குள்ள ராத்திரி ஆக ஆரம்பிச்சிருந்துதான். கொக்கு அவனை அன்போட வரவேற்றுதான். அவனுக்கு செல்வம் கிடைச்சது பத்தி ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தெரிவிச்சுதான். அன்னைக்கு ராத்திரி அவன் படுத்து தூங்குறதுக்காக மரத்துல இருந்து இலைத்தழைகளை பறிச்சுண்டு வந்து சுகமான படுக்கைய தயாரிச்சுதான். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தூங்கிட்டு நாளைக்கு புறப்படுங்க அப்படின்னு அவனை சொல்லிச்சான். கௌதமனை விலங்குகள் தாக்காம இருக்க கொஞ்சம் தூரத்துல நெருப்பும் மூட்டி கொடுத்துதான். அப்புறம் தூங்கும் கௌதமனோட பக்கத்திலேயே தானும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நேரத்திலேயே தூக்கம் களைஞ்சி எழுந்தானான் கௌதமன். பக்கத்துல வெள்ளை வெளேர்னு மாமிச கொழுப்போட சலனமற்று தூங்கும் அந்த பெரிய கொக்க கொஞ்ச நேரம் உத்து பார்த்தானா. கொஞ்ச தூரத்துல அந்த பறவை மூட்டி இருந்த நெருப்பு எரியறதையும் பார்த்தானா. நாம நம்ம ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போனோம். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்னு அவனோட பழைய கிராதக மனம் முழிச்சுண்டுதான். வேட்டையாடு, வேட்டையாடி வாழ்ந்தவன் தானே நீ அப்படின்னு அது அவனை உசுப்பேற்றி விட்டுச்சான். தீய சக்திகளோட கட்டளைக்கு பணிந்தவன் போல அவன் திடீர்னு எழுந்தானா.
நல்லா அமைதியா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த அந்த கொக்க திடீர்னு அள்ளி எடுத்தானா. தடால்னு அந்த பறவைய நெருப்புல போட்டு அதோட மாமிசத்தை உரிச்சு எடுத்து சாப்பாட்டுக்கு வச்சுண்டானா. காலங்கார்த்தால அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சானா. இதை எல்லாத்தையும் தேவலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த தேவேந்திரன் பயங்கர திகைப்புல ஆழ்ந்தாராம். இப்படி கூட மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நினைச்சு அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆறா ஓடிச்சான். நாள்தோறும் ராஜசிம்ம கொக்கு ஒரு தடவையாவது பறந்து போய் தன்னோட அரக்க நண்பனான விருபாட்சன் கூட பேசிட்டு வர்றது வழக்கமா. என்னது இது, 1-2 நாளா இந்த கொக்கு காணோமே. அதுவும் கொக்கு என்கிட்ட அனுப்பின அந்த மனுஷன் கௌதமன் அவ்வளவு நல்லவனாகவும் தெரியலையே. இந்த கொக்கோட மனசு அதோட உடல் போல ரொம்ப வெளுத்தது. அது எல்லாரையுமே நல்லவர்களாக நினைக்கிறது. இந்த கௌதமன் அதை கொல்லாம இருக்கணுமே அப்படின்னு வேதனைப்பட்ட விருபாட்சன் தன்னோட படை வீரர்களை அனுப்பி கொக்கு குறிச்சு தெரிஞ்சுட்டு வர சொல்லி அனுப்பினானா. கொக்கோட பிஞ்சு போன இறகுகளைத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்களாம். தன்னோட நண்பனான அந்த கொக்கோட இறகுகளை பார்த்த அந்த அரக்கனோட கண்ணுல கண்ணீர் பயங்கரமா வழிஞ்சுதான். எங்க அந்த கௌதமன், பிடிச்சுண்டு வாங்க அவனை அப்படின்னு கர்ஜித்தானா அந்த அரக்கன். கௌதமன் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு இழுத்துண்டு வரப்பட்டானா. இவனை வெட்டி அந்த மாமிசத்தை சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டானா அந்த அரக்கன் விருபாட்சன். அரசே, இவனோட உடல்ல வெட்டுறோம், ஆனா நன்றி இல்லாதவனோட மாமிசத்தை சாப்பிடுற அளவுக்கு நாங்க கேவலமானவர்கள் இல்ல அப்படின்னு அரக்கர்கள் அவனோட உடம்ப வெட்டினாங்களாம். காட்டு விலங்குகளுக்கு அந்த உடல் எரியப்பட்டதான். இந்த நன்றி கெட்டவனோட மாமிசத்தை நாங்களும் தொடமாட்டோம் அப்படின்னு அந்த விலங்குகள் எல்லாம் அங்கேருந்து விலகி போச்சான். தன் கொக்கு நண்பனான ராஜசிம்மனோட எஞ்சின உடல சந்தன சிதையில வச்சு கண்ணீர் மல்க அதை எரிக்க முற்பட்டானா விருபாட்சன். அப்போ அங்க தேவேந்திரன் தோன்றினாராம். விருந்தோம்பல்ல சிறந்த இந்த அற்புதமான பறவைய நான் திருப்பியும் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவைக்கு உயிர் கொடுத்தாராம். என்ன ஆச்சரியம், அடுத்த நொடியே எரியப்படவிருந்த சந்தன சிதையிலிருந்து ராஜசிம்ம கொக்கு சிறகுகளை சிலுத்து விரிச்சுண்டே எழுந்து நின்னுதான். விருபாட்சன் ஓடோடி போய் அந்த பறவையை கட்டி பிடிச்சுண்டு அதோட சிறகுகளை கோதி விட்டானா. நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டறிஞ்சுதான் இந்த கொக்கு. தேவேந்திரர் கொக்க பார்த்து, நட்பை போற்றும் என் அன்பு பறவையே, உனக்கு ஒரே ஒரு வரம் தர விரும்புகிறேன். நீ வேண்டியதை கேட்டு வாங்கிக்கோ. உனக்கு செல்வம் வேண்டுமா, நீண்ட ஆயுளா, இன்னும் அழகிய உடலா, இனிமையான குரலா? சொல், உனக்கு வேண்டிய ஏதாவது ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேள் அப்படின்னு அன்போட சொன்னாராம். தேவேந்திரனை கம்பீரமாக பார்த்த ராஜசிம்ம கொக்கு, தேவேந்திரரே, என்னுடைய விருந்தாளியும் நண்பனுமான கௌதமன் திருப்பியும் உயிர் பிழைக்குமாறு நீங்க வரம் தரணும். நான் மறுபடியும் பொழைச்சது மாதிரி என்னை கொன்ற என்னுடைய விருந்தினனும் பிழைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்கும் ஒரே ஒரு வரம் அப்படின்னு சொல்லிச்சான். தேவேந்திரன் கொக்கோட அற்புதமான பண்பை பார்த்து ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அடைஞ்சாராம். வானுலகத்திலிருந்து எல்லா தேவர்களும் கொக்கின் மேல் பூமாரி பொழிதார்களாம். பூமாரின்னா பூமழை. திருப்பியும் உயிர் பெற்று எழுந்த கௌதமன் அந்த கொக்கு கிட்ட மன்னிப்பு வேண்டி கண்ணீர் உகுத்த போது அந்த கொக்கு அதோட சிறகுகளால அவனோட கண்ணீரை தொடச்சு விட்டுதான். அவனை கட்டி பிடிச்சுண்டுதான். விருபாட்சனோட கண்கள்ல இருந்தும் கண்ணீர் பயங்கரமா கொட்டுச்சான். ஒரு மனிதரோட குணம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல அவரோட குலத்தை பொறுத்து அமைவதில்லை. குலம் எதுவானால் என்ன, குணத்தால் உயர்ந்தவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற உண்மைய மனுஷ குலம் இந்த நிகழ்ச்சி மூலம் புரிஞ்சுண்டுது. மனசாந்தி தரும் இந்த கதை மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல அமையிறது. அவ்வளோதான். சூஃபி ஞானி கதைகள். சூஃபியும் கொடிய அரக்கனும். பல வருஷங்களுக்கு முன்னாடி சூஃபி ஞானி ஒருத்தரோ ஆள் அரவமற்ற மலைப்பாங்கான பகுதியில தனியா பயணம் போயிட்டு இருந்தாரு. அப்படியே இவர்
தன்னோட பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு அரக்கன் வந்தான். அங்க வந்தவனோ இந்த சூஃபி ஞானிய பார்த்து, ஏய் சூஃபி ஞானியே, நானு இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் பார், உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு அவரை பயங்கரமா மிரட்டுறபடி சத்தமா கத்திச்சு. இத கேட்ட இந்த சூஃபி ஞானியோ கொஞ்சம் கூட பதட்டப்படாம, கொஞ்சம் கூட நிதானத்தையும் இழக்காம, ஓஹோ அப்படியா, சரி, உன்னால முடிஞ்சா அத நீ முயற்சி பண்ணிப்பாரு. ஆனா நானு உன்னை ரொம்ப எளிதாக ஜெயிச்சிட முடியும். நீ நினைக்கிறது போல இல்லாம நானு உன்னை விட ரொம்ப அதிக பலசாலி அப்படின்னு அந்த அரக்கன் கிட்ட பதில் சொன்னாரு. அதுக்கு இந்த அரக்கனோ, நீ சொல்றது சுத்த முட்டாள்தனமான பேச்சு. நீயோ ஒரு சூஃபி, உனக்கு ஆன்மீக விஷயங்கள்ல தான் அக்கறை இருக்கும். நீனே என்ன எல்லாம் ஜெயிக்க முடியாது. என்கிட்ட அசுர மிருக பலம் இருக்கு. உன்னை விட 30 மடங்கு பெரியவன் அப்படின்னு கண்ணா பின்னான்னு அவரை மிரட்டுறபடி பதில் சொல்லிச்சு. ஆனா இதையெல்லாம் கேட்ட இவரோ அந்த அரக்கனை பார்த்து, இந்த பாரு, உனக்கு பலப்பரிச்சை செஞ்சு பார்க்கற ஆசை இருந்துச்சுன்னா இதோ இந்த கல் இருக்கே, இதை எடுத்து சாறு போல பிழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பாறாங்கல்ல எடுத்து இந்த அரக்கன் கிட்ட கொடுத்தாரு சூஃபி. அதை வாங்கிக்கிட்ட இந்த அரக்கனோ அந்த கல்ல எவ்வளவுதான் பிழிஞ்சு பார்த்தும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த ஞானி சொன்னபடி அந்த அரக்கனால அதை பிழிய முடியல. உடனே இந்த அரக்கனோ சூஃபிய பார்த்து, இந்த பாரு, இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இந்த கல்லுல ஒரு தண்ணியும் இல்ல, ஒன்னும் இல்ல. அப்படி இருந்தா அதை எனக்கு நீ காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். இந்த சூஃபியோ அந்த அரை இருட்டு நேரத்துல இந்த கல்ல அரக்கன் கிட்ட இருந்து வாங்கினாரு. அப்படி வாங்கின அதே சமயத்துல தன்னோட இன்னொரு கையால தன் பையில இருந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்தாரு. அப்புறம் இந்த அரக்கன் கிட்ட இருந்து கல்ல வாங்கி முடிச்சதும் அதை புழியறபடி இந்த எலுமிச்சம்பழத்தையும் அது கூட சேர்த்து வச்சு கல்ல அப்படியே புழியறது போல அப்படியே போட்டு அமுக்கினாரு. பார்த்தா அதுல இருந்து அப்படியே ஏதோ சாறு வழியறது போல தெரிஞ்சிச்சு. இத கவனிச்ச இந்த அரக்கனும் அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டான். அச்சோ, இது என்னடா இது? ஏதோ சூஃபி ஞானி புத்திசாலியான ஆள் தான், வீரமாலாம் இருக்க மாட்டான்னு பார்த்தா ஒரு கல்ல நம்ம கிட்டேந்து வாங்கி அதை பிழிஞ்சு ஏதோ சாரே வர வைக்கிறானே, பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு தன்னோட மனசுலயே நினைச்சுக்கிச்சு. அதுக்கப்புறமா இந்த சூஃபிய பார்த்து, இந்த பாரு, நானு இத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். அதனால நீனு இன்னைக்கு என்னோட விருந்தாளியாக என்னோட குகையிலேயே தங்கு அப்படின்னு இந்த சூஃபிக்கு உபசார வார்த்தைகளை சொல்லிச்சு இந்த அரக்கன். சூஃபியும் கூட வேற வழி இல்லாததால இந்த அரக்கன் கூட அதோட குகைக்கு போனாரு. அப்படி இந்த குகைக்குள்ள நுழையும் போது இந்த அரக்கனால கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான வழிபோக்கர்களோட வைரம் வைடூரியங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு அந்த குகை. இந்த மாய கதைகளான அலாவுதீன் அற்புத விளக்குல எல்லாம் ஒரு குகை வருமே, அது போலவே இருந்துச்சு. அப்புறமா இந்த ஞானிய பார்த்து, இந்த பாரு, என் பக்கத்திலே படுத்து தூங்கு, நம்ம காலையில மற்ற விஷயங்களை எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு இந்த சூஃபி கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல படுத்த உடனே அப்படின்னு பயங்கர கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அரக்கன். தூங்க ஆரம்பிச்சுச்சா இல்ல தூங்குறது போல நடிச்சுச்சா? ஆமா, ஏன்னா இந்த சூஃபி தான் எப்படியும் இந்த அரக்கனால ஏமாற்றப்படுவோம் அப்படிங்கறத உள்ளுணர்வால நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனால தந்திரமா தன்னோட படுக்கையில அவர் இருக்கிறது போல ஏற்பாடுகளை பண்ணிட்டு கொஞ்சம் தூரமா போய் ஒளிஞ்சு நின்னுகிட்டாரு. அவர் போனதுதான் தாமதம். இந்த அரக்கன் தூங்குறது போல பாவலா பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தான்.
அவனோட படுக்கையிலிருந்து உடனே எழுந்து ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்து இந்த சூஃபி படுத்திருந்த இடத்த பார்த்து டப்பு டப்புன்னு ஒரு 5-6 அடி அடிச்சான். அத பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் படுத்து தூங்குறபடி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். இது நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சூஃபியோ திரும்பவும் தன்னோட படுக்கைக்கு வந்து படுத்துக்கிட்டாரு. அப்படி படுத்தது மட்டும் இல்லாம இந்த அரக்கனை பட்டு பட்டுன்னு தட்டி எழுப்பினாரு. ஏ அரக்கனே, உன்னோட குகை ரொம்ப சௌரியமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை தான்யா. ஒரு கொசு மட்டும் ஒரு 5-6 தடவை கொயின்னு கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் போக்குறதுக்கு நீ ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ பாவமா சொல்றது படி சொன்னாரு. என்னடா இது, மரக்கட்டையால நம்மளோட முழு பலத்தை கொண்டு 5-6 தடவை அடிச்சதை பார்த்து இந்த சூஃபி ஏதோ கொசு கடிச்சிச்சுன்னு சொல்றான் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த அரக்கன். ஆஹா, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பவும் நல்லா தூங்கிடுச்சு. இதுக்கு அடுத்த நாள் காலை பொழுதும் புலர்ந்துச்சு. இந்த அரக்கனோ தன்னோட குகையில இருந்த எருமை தோளால ஆன ஒரு பையை எடுத்து இந்த சூஃபிய நோக்கி விட்டெறிஞ்சான். இந்த பாருங்க சூஃபி, போய் இந்த பையில கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு வா, காலையில சமையல் சமைக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா அதுவோ ரொம்ப கனமாக இருந்துச்சு. இந்த சூஃபி அந்த பையை எடுக்காம பக்கத்துல இருந்த நீர் சுனைக்கு அப்படியே நடந்து போனாரு. அங்க போனவரோ அந்த நீர் சுனையிலிருந்து குகைக்கு ஒரு சின்ன கால்வாய தோண்ட ஆரம்பிச்சாரு. இந்த அரக்கனோ தாகத்தால துடிச்சான். ஏன் இன்னும் தண்ணி சுமந்துகிட்டு வரல அப்படின்னு கேட்டான் இந்த அரக்கன். கொஞ்சம் பொறுமையா இரு அரக்கன் நண்பா, வசந்த கால நீரூற்றிலிருந்து தண்ணீர் உன் குகையோட முக துவாரத்துக்கே நிரந்தரமாக வர்றதுக்கு நான் கால்வாய் வெட்டியிருக்கேன். அதனால உனக்கு தண்ணீரை சுமந்துட்டு வர வேண்டிய அவசியமே இனிமே இருக்காது அப்படின்னு சொன்னாரு சூஃபி. ஆனா தாகத்தை தாங்க முடியாத இந்த அரக்கனோ தன்னோட பையை எடுத்துக்கிட்டு நேர ஆற்றுக்கு போய் தண்ணியை நிரப்பிக்கிட்டு கட கட கடன்னு மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் காலை தேநீரும் தயாரிக்கப்பட்டுச்சு. அத பல பீப்பாய்கள்ல ஊத்தி மடன்னு குடிச்சான் இந்த அரக்கன். இந்த தேநீர் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புத்தி லேசா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆமா சூஃபி, நீங்க அவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தா ஏன் இந்த கால்வாய அங்குலமா வெட்டினீங்க? ஒரே வாட்டி பெருசா வெட்டி இருக்கலாமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு இந்த சூஃபியோ இந்த அரக்கனை பார்த்து, இந்த பாரு, செய்ய வேண்டிய அர்த்தமிக்க வேலைகளை அதுக்கு உரிய உழைப்ப போடாம அதை நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற முயற்சிகள் தேவை. நானு கால்வாய தோண்ட எவ்வளவு அத்தியாவசியமான முயற்சி தேவைப்படுமோ அதை மட்டும் செலவிட்டேன். ஆனா சோம்பலுக்கு அடிமையான நீயோ இதையெல்லாம் யோசிக்காம உன்னோட பையில தான் தண்ணி கொண்டு வருவ அப்படின்னு அதையே செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னாரு ஞானி. இப்படி பல விஷயங்கள்ல இந்த சூஃபி ஞானி தன்னோட பலசாலி புத்திசாலி அப்படிங்கறத நிரூபிச்சத நினைச்ச இந்த அரக்கனோ, ஆஹா, இதுக்கு மேலையும் இவரை நம்ம கூட வச்சிருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்மள ஏதாவது ஒரு விதத்துல இவர் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சரி பரவாயில்ல, நமக்கு நிரந்தரமா குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கிடைச்சதே, இவரை இங்கிருந்து நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு அவரை தன்னோட குகையிலிருந்து கிளம்பி போகும்படி சொல்லி அவருக்கு நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் கொடுத்து அனுப்பிச்சு இந்த அரக்கன். இந்த சூஃபி ஞானியோ எந்த ஒரு சமயத்திலையும் பயம் இல்லாம பதட்டப்படாம தன்னோட நிதானத்தாலையும் பொறுமையாலையும் இந்த அரக்கன் கிட்ட இருந்து தப்பிச்சாரு. அவ்வளவுதான். ஜென் தத்துவ கதைகள்.
இந்தாப்பா உன் சந்தோஷம். நம்ம இந்தியாவுல குஜராத் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு. அங்க சூரத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல இருந்து தான் உலகத்துல இருக்கிற 90% வைரம் எல்லாம் வெட்டப்பட்டும் பாலிஷ் பண்ணப்பட்டும் அனுப்பப்படுது. அதே போல இந்த ஊரு துணிகளுக்கும் ரொம்ப பிரபலம். அந்த மாதிரி இந்த சூரத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடீஸ்வரன் இருந்தான். அவங்கிட்ட இல்லாத விஷயங்களே இல்ல. நகை, பணம், வைரம், வைடூல்யம் அப்படின்னு அவ்வளவும் கொட்டி கடந்தது. ஆனா அவங்கிட்ட சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்ல. சரி, உள்ளூர்ல தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கல, வெளியூருக்கோ இல்லைன்னா விதவிதமான நாடுகளுக்கோ போனா மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி போனான். நிம்மதி கிடைச்ச பாடே இல்ல. மனசுக்குள்ள எப்பவும் இவனுக்கு ஒரே பரபரப்பு. எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே ஆஹா நம்ம வீட்டுல என்ன ஆச்சோ அப்படிங்கிற ஒரே கவலை. அவனோட ட்ரங்க் பெட்டினா இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் சூட்கேஸு, ட்ராலி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தாத்தா பாட்டி காலத்துல ஒரு பெரிய பொட்டி இருக்கும். அது பேரு தான் ட்ரங்க் பொட்டி. அது மரத்துல இல்லைன்னா இரும்பால செஞ்சிருக்கும். நல்லா பெருசா இருக்கும். நீங்களே அதுக்குள்ள உக்காந்துக்கலாம், அவ்வளவு பெருசா இருக்கும். அப்பா அம்மாட்ட அதை பத்தி கேட்டு பாருங்க. இந்த மாதிரி அவனோட அந்த ட்ரங்க் பெட்டி பத்திரமா இருக்குமா அப்படிங்கிற பயம். யாராவது அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்களே அமுக்கிடுவாங்களோ அப்படின்னு இவனுக்கு ஒரே சந்தேகம். சரி, இதை எப்படியாவது மறக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ இவன் செஞ்சு பார்த்தான். ஆனா அப்பவும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவே இல்லை. சே, என்னடா பண்றது, என்ன பண்ணாலும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு இவன் குழம்பி போயிருந்த சமயத்துல யாரோ ஒருத்தர், இந்த பருப்பா, பேசாம நீ துறவரத்துல இறங்கி சன்னியாசி ஆயிட, அப்போ உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அதை கேட்டதும் ஆஹா, அதையும் தான் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு இவன் துறவரத்திலையும் இறங்கினான். உடனே அவனோட ஊருக்கு போய் அவன் வீட்டுல இருந்த தங்கம், வைரம், வைடூல்யம், எக்கச்சக்கமான பணம் அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அதை எடுத்துக்கிட்டு ஒரு துறவிய பார்க்க போனான். அப்போ அங்க துறவி ஒருத்தர் மரத்தடியில உக்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த இவன் அவரோட காலடியில இந்த மூட்டைய வச்சுட்டு, குருவே, இதோ என்னோட மொத்த சொத்தும் இதுல இருக்கு. இனிமே இது எதுவும் எனக்கு தேவையே இல்லை. ஆனா எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேணும். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை வணங்கினான். இவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்ட இந்த துறவி உடனே அந்த மூட்டைய வேக வேகமா பிரிச்சு பார்த்தாரு. அதுல கண்ணை பறிக்கிற அளவுக்கு பளிச்சுன்னு வைரம், வைடூல்யம், கட்டுக்கட்டா பணம் அப்படின்னு இதெல்லாம் இருந்தது. அத பார்த்த இந்த துறவியோ சடார்னு அந்த மூட்டைய கட்டி தன்னோட தலையில வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அத பார்த்ததும் இந்த கோடீஸ்வரனுக்கு இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. அச்சோ, யாரா இந்த ஆளு, காவி கட்டின போலிசாமியார் போல இருக்கே அப்படின்னு பதறி போயிட்டான். பயங்கர கோபம் வந்துச்சு இவனுக்கு. உடனே அந்த துறவிய துரத்துன்னு துரத்த ஆரம்பிச்சுட்டான் இந்த ஆளு. இந்த துறவியோட ஓட்டத்துக்கு இந்த கோடீஸ்வரனால ஈடு கொடுக்கவே முடியல. அவரோ மேடு, பள்ளம், மரத்தோட சந்துகள் அப்படின்னு இதுல எல்லாம் சர்வ சாதாரணமா ஓடுறாரு. தாவி தாவி குதிக்கிறாரு. இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இந்த துறவி இந்த எல்லா இடங்கள்லயும் ஓடி முடிச்சிட்டு கடைசியில அந்த மரத்தடிக்கே வந்து நின்னாரு. இந்த கோடீஸ்வரனும் ஒரு வழியா அங்க வந்து சேர்ந்தான். அவனை பார்த்த இந்த துறவியோ, என்ன கண்ணா, பயந்துட்டியா? இந்தா உன்னோட மூட்டை, இத நீயே வச்சுக்கோ அப்படின்னு அதை திரும்பி கொடுத்தாரு. அவனோட அந்த மூட்டை
தன்னோட கைக்கு திரும்ப வந்ததும் இந்த கோடீஸ்வரன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. பயங்கரமா குதூகலமாயிட்டான். அவனோட முகமெல்லாம் சிரிப்பு தாண்டவம் ஆடிச்சு. இப்போ இந்த துறவி அவனை பார்த்து கேட்டாரு, என்னப்பா இது புதுசா சிரிக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த செல்வம் எல்லாம் எங்க இருந்தது? உன்கிட்ட தானே இருந்துச்சு. ஆனா அப்ப உன்கிட்ட மகிழ்ச்சி இல்ல. இப்பவும் நீ வச்சிருக்கிறது அதே செல்வம் தான். ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் உன் முகத்துல நல்லாவே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு திரும்ப பார்க்காம அங்கிருந்து நடந்து போயிட்டாரு. இந்த கோடீஸ்வரனோ திடீர்னு எல்லாமே புரிஞ்ச ஒரு தெளிவோட தன்னோட வீட்டுக்கு நிம்மதியா போனா. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எப்பயும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் நம்ம கிட்டயே தான் இருக்கும். நம்ம சோகமா இருக்கோமா சிரிச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். சரியா? அவ்வளோதான். 3 தலைகள். மாமன்னர் அசோகர் குடிமை பணிகளை பார்வையிட்டுட்டு அரண்மனையை நோக்கி திரும்பி போயிட்டு இருந்தாராம். போரே வேண்டாம், போர் தான் மன்னனோட தொழில் அப்படின்னு இருந்த அவர் புத்தரோட பாதையில அன்பு வழியே போதும் அப்படின்னு மனசளவுல மாற்றம் அடைஞ்சிருந்த நேரமா அது. அப்போ அவர் அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிரில் வந்துட்டு இருந்த ஒரு வயதான துறவியும் அவரோட சீடர்களும் மன்னருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்னாங்களா. அவங்கள தாண்டி தேர்ல போகும்போது அசோகரோட பார்வை ஒதுங்கி நின்ன அந்த துறவி மேல பட்டுதான். உடனே தம்மோட ரதத்தை நிறுத்த சொல்லிட்டு அதுலேருந்து இறங்கி வந்து அந்த புத்த பிக்ஷுவோட கால்ல அந்த சாலையிலேயே சாஷ்டாங்கமா விழுந்தாராம். மன்னரோட தலைமுடி துறவியோட கால்ல பட்டுதான். ஒரு புன்னகையோட துறவி தன்னோட கைகளை உயர்த்தி மன்னரை ஆசிர்வதிச்சாராம். இத பக்கத்திலேருந்து பார்த்துட்டு இருந்த அமைச்சருக்கு ஒரே சங்கடமா. எவ்வளவு பெரிய ராஜ்யத்தோட அதிபதி, உலகமே வியக்கும் ஒரு பேரரசன் போயும் போயும் இந்த வயசான புத்த பிக்ஷுவோட கால்ல விழறதா? முடி வேற அவரோட கால்ல பட்டுடுச்சே அப்படின்னு நினைச்சு தனக்கு உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் அடைஞ்சாராம். அதுக்கப்புறமா மன்னரோட அரண்மனைக்கு வந்து அடைஞ்சதும் அசோகர் கிட்ட தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்தினாராம் அந்த அமைச்சர். அவரோட பேச்ச கேட்ட மன்னர் சிரிச்சாராம். ஆனா அமைச்சரோட கேள்விக்கு பதில் சொல்லலையா. அவர்கிட்ட இருந்து ஒரு விசித்திரமான உத்தரவு வந்துதான். மந்திரியாரே, ஒரு ஆட்டு தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனுஷனோட தலை, இது மூணும் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாராம் மன்னர். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவர் என்ன உத்தரவிட்டு இருக்காரு அப்படின்னு தனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு திகைப்போட அந்த கட்டளையை ஏத்துண்டு தன்னோட ஏவல் ஆட்களை விட்டு நாடெங்கும் இந்த 3 தலைகளையும் கொண்டு வர சொன்னானா அந்த அமைச்சர். ஆட்டு தலைக்கு அதிகமா கஷ்டப்பட தேவை இருக்கு இல்லையா, சந்தையில ஒரு கடையிலேயே அது கிடைச்சிடுச்சான். புலியோட தலைக்கு ரொம்ப அலைய வேண்டி இருந்துதான். ரொம்ப ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியில ஒரு வேட்டைக்காரன் கிட்ட அது கிடைச்சுதான். ஆனா மனுஷனோட தலை, உயிரோட இருக்கிறவனை வெட்டி தலையை எடுத்தா அது கொலை குற்றம், அது ரொம்பவே தப்பு. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சம்போது வழியில ஒரு இடுகாடு தென்பட்டுதான். அங்க புதைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு சடலத்தோட தலையை எடுத்துட்டாங்களாம். மன்னர்கிட்ட இந்த 3 தலையையும் கொண்டு வந்தாங்களாம். இத பார்த்த மன்னர் தன்னோட அமைச்சரை பார்த்து, சரி, இந்த 3 தலைகளையும் சந்தையில போய் வித்து அதை பொருளாக்கிண்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டாராம். மன்னரோட கட்டளைப்படி சந்தைக்கு போனவங்களுக்கு ஆட்டு தலையை விற்கிறதுல எந்த சிக்கலும் இல்லையா. அதை வித்து அதுக்கு பதிலா ஒரு பண்டமும் கிடைச்சுதான். அந்த காலத்துல காசு கொடுத்து பொருள் வாங்க மாட்டாங்க. பண்டமாற்ற முறை அப்படின்னு நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை கொடுத்து அடுத்தவங்க கிட்ட இருக்க வேற ஒரு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த ஆட்டோட தலையை வித்து அதுக்கு பதில் வேற ஒரு பொருள் வாங்கிட்டாங்களாம். புலியோட தலையை வாங்கறதுக்கு யாரும் முன் வரலையாம். பல பேர் அதை வேடிக்கை தான் பார்த்தாங்களாம்.
ஆனா யாரும் அதை வாங்கிக்கவே நினைக்கலையா. ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியில ஒரு பெரிய பணக்காரர் தன்னோட வேட்டை மாளிகையை அலங்கரிக்க அதை நல்ல விலை கொடுத்து வாங்கிண்டாராம். இப்போ மனுஷனோட தலைதான் மிச்சம் இருந்துதான். அதை பார்க்கவே யாரும் விரும்பலையா. அருவருத்து அந்த இடத்துல இருந்தே ஓடினாங்களாம். வேற வழி இல்லாம மனுஷ தலையை எடுத்துட்டு அரண்மனைக்கே திரும்பி வந்தாங்களாம். மன்னர்கிட்ட போய் நடந்த விபரத்தை சொன்னாராம் அமைச்சர். அப்படியா, சரி, யார்கிட்டயாவது அதை இலவசமா கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னாராம் மன்னர். ஒரு நாளெல்லாம் அலைஞ்சும் கூட இலவசமா கூட அந்த தலைய யாரும் வாங்க முன் வரலையா. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு திருப்பியும் அரண்மனைக்கே திரும்பி வந்து நடந்த விஷயத்த மன்னர்கிட்ட சொன்னாராம் அமைச்சர். விஷயத்தை கேள்விப்பட்ட அசோக மன்னர் புன்சிரிப்போட, மந்திரியாரே, நடந்த இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க தெரிஞ்சின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அமைச்சர் எந்த பதிலும் சொல்லாம மௌனமா நின்று இருந்தாராம். உடனே அசோக மன்னர், மனிதனோட உயிர் தன் உடலை விட்டு போயிட்டா இந்த உடம்புக்கு மரியாதை ஏது? சக மனுஷன் தானே, அவனோட தலையை வாங்கி வச்சுக்கலாம் தானே. ஆனா நடைமுறையில இலவசமா கொடுத்தாலும் அருவருத்து ஓடுறாங்க. இதை யாரும் தொடக்கூட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த உடம்பு உயிரும் துடிப்புமா இருக்கும்போது என்னென்ன ஆட்டம் போடுது. இறந்த பிறகு நமக்கு மதிப்பில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா உடல்ல உயிர் இருக்கும்போதே தம்மிடம் எதுவும் இல்லை அப்படின்னு உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதே ஞானத்தை பெறுவதற்கான முதல் வழி அப்படின்னு சொன்னாராம் மன்னர். இதை கேட்ட அமைச்சர் தலை குனிஞ்சு நின்னாராம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எப்பவும் நம்மளுடைய தாய் தந்தை தான் நம்மளுடைய முதல் கடவுள். வயதானவங்களை எப்பவும் மதிச்சு நடக்கணும். சரியா? அவ்வளோதான். சூஃபி ஞானி கதைகள். யார் உங்கள் குரு? மிகச்சிறந்த சூஃபி ஞானிகள்ல ஒருவரான ஹாசன் அப்படிங்கிறவர்கிட்ட தான் இறக்கும் சமயத்துல உங்களோட குரு யார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். அதுக்கு அவர், மிக தாமதமா இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்றதுக்கு என்கிட்ட நேரம் இல்லை, நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அவர். அந்த கேள்வியை கேட்டவர், நீங்க பேரை மட்டும் சொன்னா போதுமானது, நீங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்க, இன்னும் சுவாசிச்சுண்டும் பேசிண்டும் தான் இருக்கீங்க, நீங்க பேரை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆசன், எனக்கு ஆயிரக்கணக்கான குருக்கள் இருக்காங்க, நான் அவங்களோட பேரை சொல்றதுக்கே எனக்கு பல மாதங்கள் ஆகும், அவங்கள பத்தி பேச பல வருஷங்கள் ஆகும், ஆனாலும் 3 பேர்களை மட்டும் குறிப்பிட நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த 3 பேர்ல ஒருத்தர் ஒரு திருடர். ஒரு தடவை நான் பாலைவனத்துல தொலைஞ்சு போய் வழி கண்டுபிடிக்க முடியாம ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருந்தேன். அங்க போகும்போதே நடுராத்திரி ஆயிடுச்சு. பாதி ராத்திரி ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. கடைகள் எல்லாம் மூடி கிடந்தது, கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடந்தது, சாலையில மனித நடமாட்டமே இல்லை. நான் விசாரிக்கிறதுக்காக யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தேன். கடைசியில ஒரு செவர்ல ஏறி குதிக்கிறதுக்காக தயாரா இருந்த ஒரு திருடன் ஒருத்தனை பார்த்தேன். நான் அவங்கிட்ட போய், நான் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த நபர், நான் ஒரு திருடன், நீங்களோ ஒரு ஞானி போல இருக்கீங்க, இந்த நேரத்துல தங்க இடம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம், ஆனா நீங்க விருப்பப்பட்டா என்னோட வீட்டுக்கு வரலாம், திருடன் கூட தங்கறதுக்கு உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா என் கூட வாங்க அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு என்ன கூப்பிட்டார். நான் கொஞ்சம் ஒரு வினாடி தயங்கினேன். அப்புறம்தான் எனக்கு உரைச்சுது, ஒரு திருடன் ஞானிய பார்த்து பயப்படாத போது ஒரு ஞானி திருடனை பார்த்து எதுக்காக பயப்படணும்? உண்மையில அவன் தான் என்னை பார்த்து பயப்படணும். ஆனா நான் அவன்கிட்ட, சரி நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் அவன் கூட போய் அவன் வீட்டில் தங்கினேன். அந்த மனுஷன் ரொம்பவும் அன்பானவன், ரொம்பவும் அருமையான மனிதர். நான் அவனோட வீட்டில் 1 மாசம் தங்கினேன். ஒவ்வொரு இரவும் அவர் திருடுறதுக்கு கிளம்பும்போது, சரி நீங்க உங்க வேலையை பாருங்க,
நீங்க தியானம் செய்யுங்க, ஓய்வெடுங்க, நான் என்னோட வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் திரும்பி வரும்போது ஏதாவது கிடைச்சுதா அப்படின்னு நான் கேட்பேன். இன்னைக்கு எதுவும் கிடைக்கல, ஆனா நாளைக்கு திரும்பவும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாளும் அவர் நம்பிக்கை இழந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு மாசம் முழுக்க அவர் வெறுங்கையோட தான் வீடு திரும்பி வந்தார். ஆனாலும் அவர் மகிழ்ச்சியா தான் இருந்தார். நாளை முயற்சி செய்வேன், கடவுள் விருப்பப்பட்டா நாளை ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, இந்த ஏழை திருடனுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு நீங்களும் கடவுள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். மேலும் தொடர்ந்து ஹாசன் சொல்லும்போது, நான் பல வருஷங்கள் தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது எதுவும் நடக்கல. நான் ரொம்பவும் மனமுடைஞ்சு நம்பிக்கை இழந்து இது எல்லாத்தையும் நிறுத்திடலாமா அப்படின்னு பல சமயங்கள் நினைச்சிருக்கேன். கடவுளோ பிரார்த்தனைகளும் மடத்தனம் அப்படின்னும் எல்லா தியானங்களும் பொய் அப்படின்னும் நினைச்சிருக்கேன். அப்போ திடீர்னு அந்த திருடனோட ஞாபகம் தான் வரும். அவர் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கடவுள் விருப்பப்பட்டா நாளைக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னது தான் நான் நினைச்சுப்பேன். அதனால இன்னொரு நாள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பேன். திருடன் கூட அந்த அளவுக்கு நம்பிக்கையோட, அந்த அளவுக்கு நம்பிக்கையுணர்வோடு இருக்கும்போது நான் ஏன் இன்னும் ஒரு நாள் முயற்சி செஞ்சு பார்க்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணும். பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த திருடனும் அவனை பத்தின நினைவுகளும் நான் இன்னும் ஒரு நாள் ஏன் முயற்சி செஞ்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு ஊக்குவிக்கும். நான் எதிர்பார்த்த அந்த அற்புதம் ஒரு நாள் எனக்கு நடக்கவும் நடந்தது. நான் அந்த திருடனை விட்டும் அவனுடைய வீட்டை விட்டும் பல ஆயிரம் மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்தேன். ஆனாலும் நான் அந்த திசை நோக்கி வணங்கினேன். அவன்தான் என்னுடைய முதல் குரு. என்னோட 2வது குரு ஒரு நாய். நான் ரொம்பவும் தாகமா இருந்தேன். தண்ணி குடிக்கிறதுக்காக நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ நாயும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதியை நோக்கி அங்க வந்தது. அதுக்கும் ரொம்பவும் தாகமா இருந்தது. அந்த நாய் நதியை நோக்கி உள்ள எட்டி பார்த்தது. அங்க வேறொரு நாய் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரிஞ்சுது. அதை பார்த்து அது பயந்தது. அந்த பிம்பத்தை பார்த்து இந்த நாய் குறைத்த போது அந்த பிம்பமும் திரும்பி குறைத்தது. அந்த நாய் ரொம்ப பயந்து போய் தயங்கிண்டே திரும்ப போயிடுச்சு. ஆனா தாகம் ரொம்ப அதிகமா இருந்ததால திரும்பி வந்துடுச்சு. தண்ணியில திரும்பி எட்டி பார்த்தது. அந்த நாய் அங்கேயே இருக்கிற மாதிரி தெரிஞ்சதால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த தண்ணியிலேயே தபால்னு எட்டி குதிச்சிடுச்சு. அது எட்டி குதிச்சதுக்கு அப்புறம் அதோட பிம்பம் அந்த தண்ணியிலேருந்து காணாம போயிடுச்சு. தண்ணியை நல்லா குடிச்சிட்டு அது ஒரு கோடை காலமா இருந்ததால தண்ணியிலேயே நீச்சல் அடிச்சு ஆனந்தப்பட்டது. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். அது மூலமா கடவுள்கிட்டே இருந்து எனக்கு ஒரு செய்தி வந்ததை புரிஞ்சுட்டேன். ஒருவர் எல்லா பயங்களையும் எதிர்கொண்டு அதை நேருக்கு நேர் சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுட்டேன். எனக்கு தெரியாத புதிய விஷயங்களுக்குள்ள குதிச்சிடும் சமயம் ஒன்று வந்தது. அப்போ எனக்கு பயமாவும் இருந்தது. அந்த எல்லை வரைக்கும் போயிட்டு தயக்கப்பட்டு அதை நான் கத்துக்காமே திரும்பி வந்துடுவேன். அப்போ அந்த நாயோட நினைவு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த நாய் எட்டி பார்த்து குதிச்சு தன்னுடைய பயத்தை தானே நீக்கின்றது போல நானும் நான் அறியாத புது விஷயங்களுக்குள்ள எட்டி குதிச்சு நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணி நான் கத்துக்க பயந்த அந்த புது விஷயத்தை கத்துக்க ஆரம்பிச்சு என்னுடைய பயத்தை அதுல இருந்து நீக்கிண்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால அந்த நாய் தான் என்னோட 2வது குரு. என்னோட 3வது குரு ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு நகரத்துக்குள்ள போனபோது அந்த குழந்தை ஒரு மெழுகுவத்தை ஏத்திண்டு போச்சு. மசூதியில வைக்கிறதுக்காக ஏற்றப்பட்ட அந்த மெழுகுவத்திய கைகளில் எடுத்துட்டு போயிட்டு இருந்தது அந்த குழந்தை. ஒரு கிண்டலுக்காக நான் அந்த குழந்தைய நீயா இந்த மெழுகுவத்தியை ஏத்தின அப்படின்னு கேட்டேன். அவனும் ஆமான்னு சொன்னான். நான் தொடர்ந்து அந்த மெழுகுவத்தி ஒளி எங்கேந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா, உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த மெழுகுவத்தி ஏத்தினும் போது நீ பார்த்ததானே அந்த ஒளி எங்கேந்து வந்தது சொல்லு அப்படின்னு திரும்பவும் கேட்டேன். அந்த பையன் சிரிச்சுட்டு மெழுகுவத்திய உஃப்னு ஊதி அணைச்சிட்டு, இப்போ இந்த ஒளி எங்க போச்சுன்னு நீங்க பாத்தீங்க தானே, அது எங்க போச்சுன்னு எனக்கு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். என்னுடைய ஆணவம் அப்பவே சுக்கு நூறாச்சு. எனது அறிவு எல்லாம் பொடி பொடி ஆனது.
அந்த வினாடியிலேயே நான் எனது முட்டாள்தனத்தை உணர்ந்தேன். அப்போலிருந்து நான் கற்றறிந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தையே விட்டுட்டேன் அப்படின்னு தன்னுடைய குருக்களை பத்தி சூஃபி ஞானி எடுத்துரைத்தாரா. அவ்வளோதான். நாம் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அது ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்தோட நுழைவு வாயில்ல எப்பயும் ஒரு வயசான பெரியவர் வெளியாட்கள் யாரும் அந்த ஊருக்குள்ள வந்துடாம காவல் காத்துன்னு இருப்பாராம். ஒரு நாள் வாலிபன் ஒருத்தன் நகரத்தோட வாயில நோக்கி குதிரையில வந்துட்டு இருந்தான். அப்போ அங்க இருந்த அந்த வயசான காவலாளி கிட்ட, ஐயா பெரியவரே, இந்த ஊர் மக்கள் எப்படி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த காவலாளி, ஏன் கேக்குற தம்பி, இந்த ஊருக்கு குடி வர போறியா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாராம். ஆமாம் பெரியவரே, நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம். எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்பயும் தப்பா பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்துச்சு. அதுதான் கேட்டேன், இந்த ஊர் எப்படி அப்படின்னு கேட்டானா. அட நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னோட ஊரை விட ரொம்ப மோசம். போட்டி பொறாம சண்டை கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் நிம்மதியை தேடி வர, உனக்கு இந்த ஊர் சரிபட்டு வராது தம்பி அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை வெளியவே வழி அனுப்பி வச்சுட்டாரான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியா வேற ஒரு ஆள் அந்த காவலாளி கிட்ட வந்து அதே கேள்வியை கேட்டானா. ஐயா, இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டானா. பெரியவர் சிரிச்சுண்டே, ஏன் தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாராம். 2 குழந்தையே இருக்குங்க ஐயா அப்படின்னு சொன்னானா அந்த ஆள். அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர, உங்க ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம்ல அப்படின்னாரா அந்த காவலர். எங்க ஊர் மாதிரி வராதுங்க, அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க. என் குடும்பம் இப்போ வறுமையில இருக்கு, சம்பாதிக்க தான் இந்த ஊருக்கு வந்தேன். நல்லா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் அப்படின்னு கண் கலங்கினபடியே சொன்னானா. அழாத தம்பி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க, தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட எல்லை கதவை திறந்து அந்த ஆளை உள்ள அனுப்பி வச்சாராம். காவலாளி பக்கத்துல இருந்த இன்னொருத்தர் இந்த 2 சம்பவங்களையும் கவனிச்சுட்டு இருந்தாராம். உடனே அந்த வயதான காவலாளி கிட்ட, முதல்ல வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க, இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்றீங்களே, ஏன் அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர், இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் கண்ணாடி நம்மள காட்டும். முதல்ல வந்தவன் அவங்க ஊர் மக்களை பத்தி தப்பா சொன்னான், அதனால அவனுக்கு நான் வழி விடல. 2வது வந்த ஆள் அவங்க ஊர் மக்களும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற வழி இல்லாம தான் பொழைப்ப தேடி இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னான். அதுக்காக தான் அவனுக்கு கதவை திறந்து விட்டேன் அப்படின்னு விளக்கம் தந்தாராம். இன்னொரு கதை கேட்கலாமா? நன்மை தீமை இரண்டையும் ஏற்றுக்கொள். ஒரு வயதான விவசாயி தன்னோட வயல்ல பாடுபட்டு உழைச்சு அதுல வர சொற்ப வருமானத்துல வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் அவர் வளர்த்துட்டு வந்த குதிரை திடீர்னு காணாம போயிடுச்சான். தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல வசிக்கிறவங்க, அடடா என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை அப்படின்னு பரிதாபமா விசாரிச்சாங்களாம். இருக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில அவங்களோட ஆறுதலுக்கு அந்த விவசாயி பதிலளிச்சாராம். அடுத்த நாள் தொலைஞ்சு போன குதிரை தன் கூட 3 குதிரைகளை கூடவே கூட்டின்னு வந்துதான். இதை ஆச்சரியமா பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போ 4 குதிரை உனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். தனக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டத்தை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னாராம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த விவசாயியோட மகன் குதிரைய வேகமா ஓட்டின்னு போய் தவறுதலா கீழே விழுந்து காலை உடைச்சுட்டானா. அட என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டதும் நடக்குதே. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாசத்துக்கு மேல ஆகும் போல இருக்கே, ரொம்ப கஷ்டமான நிலைமை அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டாங்களாம். அந்த விவசாயி பெருசா வருத்தப்படாம இருக்கலாம் அப்படின்னு அதே பதில சொன்னாராம். ஒரே வாரத்துல நாட்டுல போர் வந்துடுச்சான்.
வீட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போர்ல கலந்துக்கணும் அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதான். வீடு வீடா இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை கூட்டிட்டு போனாங்களாம். ஆனா அந்த ஏழை விவசாயியோட மகனுக்கு கால் உடைஞ்சிருந்ததால அவனை மட்டும் கூட்டிட்டு போகலையாம். இதை பார்த்த ஊர் மக்கள் அந்த விவசாயியோட அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தாங்களாம். இப்பயும் அந்த விவசாயி இருக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னாராம். அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரியான சமமான நிலையில இருந்தார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த விவசாயி வாழ்க்கையோட இயல்புகளை புரிஞ்சுண்டவர். நாள்கள்ல நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமா பல பாடங்களை உணர்த்தின்னு இருக்கு. நல்லது கெட்டது ரெண்டுமே ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலைகள்ல இது நிரந்தரம் கிடையாது. நாளை ஒரு நாள் நல்லபடியா அமையும் அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. சந்தோஷமான சூழ்நிலையில தலைகால் புரியாம ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேணும்னாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்துக்காம எதை பத்தியும் விமர்சிக்காம இருக்கிறது நல்லது. சுகம் துக்கம் இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையவை அப்படிங்கறது உணர்ந்தாலே போதும். இன்னொரு கதையும் கேட்கலாம். அனைத்தையும் சுமக்காதே. ஜென் துறவிகள் 2 பேர் தொடர்ந்து பெஞ்ச மழையால ஒரு குடிசைக்கு கீழே ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தாங்க. மழை நின்னதும் தங்களோட இருப்பிடத்தை நோக்கி அங்கிருந்து நடந்து போகும்போது வழியில ஒரு இளம் பெண் சாலையை கடக்க முடியாம தவிச்சுட்டு இருந்தாங்களாம். இத பார்த்த துறவிகள்ல ஒருத்தர், என்னாச்சு பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா அப்படின்னு கேட்டாங்களாம். பதிலுக்கு அந்த பெண், நான் என்னோட தோழியோட திருமணத்துக்கு போக போறேன். ஆனா இந்த சாலை முழுக்க சேரும் சகதியுமா இருக்கு. இதுல நடந்து போனா நிச்சயம் என்னோட அழகான பட்டுப்பாவாடை பாழாகிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாலாம். கவலைப்படாத, என்னோட தோள் மேல ஏறிக்கோ, நீ சேர வேண்டிய இடத்துக்கு உன்னை சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்சாராம். திரும்பி வரும் வழியில தன் கூட இருக்கிற மற்றொரு துறவி கோபமா இருக்கிறது போல் அவருக்கு தோணுச்சான். ஏன் என் மேல கோபமா இருக்கீங்க அப்படின்னு இந்த துறவி அவரை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அவர், நாம் ஒரு துறவி அப்படிங்கறத மறந்துட்டு அந்த பெண்ணை நீ எப்படி தொட்டு தூக்கலாம், அது தவறு அப்படின்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்டாராம். உதவி செஞ்ச துறவி அவரை பார்த்து, நான் தூக்கி சென்ற அந்த பெண்ணை அப்போவே இறக்கி விட்டுட்டேன். நீங்க தான் அந்த சம்பவத்தை உங்க மனசுலேருந்து இறக்காம இன்னும் சுமந்துன்னு இருக்கீங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாராம். இதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில அடுத்தவங்க ஏற்படுத்தின காயங்களை மனசுல தூக்கிண்டு போறோம். எது முக்கியம் எது தேவையில்லாதது அப்படிங்கறத பகிர்ந்து பார்க்க தெரிஞ்சா வாழ்க்கை என்னைக்கும் ஆனந்தமே. அவ்வளோதான். மகாபாரத கதைகள். நன்று செய் நன்றே நடக்கும். ஒரு தடவை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மெதுவா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க நடந்து போற வழியில சாமியார் ஒருத்தர் மக்கள் கிட்ட யாசகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அத பார்த்த உடனே அர்ஜுனனும் தன் கையில இருந்து ஒரு 100 தங்க காசுகள் இருக்கிற பை ஒன்னை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அத ரொம்ப மகிழ்ச்சியோட வாங்கின இந்த சாமியாரோ தன்னுடைய வீட்டை பார்க்க நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அந்த பையை எடுத்துக்கிட்டு இவர் போற வழியில வேற ஒரு நபர் இவரை பார்த்து யாசகம் கேட்டாரு. ஆனா அவர் கேட்ட உதவிக்கு இவர் செவி சாய்க்காம எந்த ஒரு பதிலும் கூட சொல்லாம அப்படியே தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இவர் தன்னுடைய வீட கூட போய் அடையல. அதுக்குள்ள வழியில ஒரு திருடன் வந்து இவர் கையில இருந்த அந்த பணப்பைய பிடுங்கிட்டு போயிட்டான். அத பார்த்ததும், அச்சோ, கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வராம தவிச்சாரு. அடடா, பை முழுக்க தங்க காசு கிடைச்சிச்சே, இப்படி தவற விட்டுட்டோமே, யாரோ இப்படி போய் திருடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தூங்காம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் முழிச்சதும் திரும்பவும் அதே இடத்துக்கு போய் யாசகம் கேட்க ஆரம்பிச்சாரு. அப்படி
இவர் அங்க உக்காந்துருந்த சமயத்துல திரும்பவும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வந்தாங்க. நடந்ததை இவர்கிட்ட இருந்து கேள்விப்பட்ட அர்ஜுனனும் ஒரு வைர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்படி தனக்கு கிடைச்ச இந்த வைர மோதிரத்தோட தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு இந்த முதியவர். அப்படி இவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில சில முதியவர்கள் இவரை பார்த்து, ஐயா ரொம்ப பசிக்குது ஐயா, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கும் கூட அதெல்லாம் கண்டுக்காம இவர் பாட்டுக்கும் தன்னுடைய வீட்டை நோக்கி போனாரு. வீட்டுக்கு போனவரு ஒரு பாத்திரத்துல இந்த வைர மோதிரத்தை பத்திரமா வச்சுட்டு தூங்க போனாரு. அடுத்த நாள் காலையில எழுந்த இவரோட மனைவியோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போனாங்க. அப்படி போனும்போது அந்த மோதிரம் ஆற்றங்கரையிலேயே விழுந்துடுச்சு. இப்படி தனக்கு கிடைச்ச வைர மோதிரம் ஆற்றங்கரையில தொலைஞ்சு போச்சு அப்படின்னதும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு இந்த பெரியவரு. அதனால திரும்பவும் அதே இடத்துக்கு இன்னைக்கும் அவர் யாசகம் கேட்க போனாரு. அவரை பார்த்த அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இந்த சமயம் அவருக்கு ஒரு செம்பு காசு மட்டும் கொடுத்தாங்க. அத ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இவர் போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு ஏழப்பட்ட பையன் ஒரு பாத்திரத்துல மீன் ஒன்ன வச்சுக்கிட்டு அதை விக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அத பார்த்த இந்த வயதானவரோ, தம்பி இங்க வா, இந்த மீன் என்ன விலை அப்படின்னு கேட்டாரு. இந்த பையனோ, ஐயா இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஒரு செப்பு காசு கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டான். இந்த பையன் இப்படி சொன்னதும் இந்த முதியவரோ தன்கிட்ட இருந்த அந்த ஒரு செம்பு காசை கொடுத்து அவங்கிட்ட இருந்து அந்த மீன் ஜாடிய வாங்கிக்கிட்டாரு. அத வாங்கி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. இப்படி இந்த மீன் ஜாடிய தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அதை கவனிச்சு இவரோ அதுல இருக்கிற மீன் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சாரு. அதனால அந்த மீனை எடுத்து தன் வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய தொட்டியில போட்டாரு. அப்படி தொட்டியில போட்டதும் இந்த மீனோ மெதுவா தன் வாயிலிருந்து ஒரு வைர மோதிரத்தை கக்குச்சு. அதை எடுத்து பார்த்தா, அடடா இதுதான் நேத்திக்கு நமக்கு யாசகம் கிடைச்ச வைர மோதிரம். இன்னைக்கு காலையில கூட இது ஆத்தங்கரையில தொலைஞ்சு போச்சே, இப்ப இது திரும்பவும் நம்ம கிட்டே வந்துடுச்சே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அது மட்டுமா, இப்படி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது டக் 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 அப்படின்னு தன் வீட்டு கதவை யாரோ தட்டுறது தெரிஞ்சுது. ஆஹா, யாரு இது இவ்வளவு அவசரமா கதவு தட்டுறது அப்படின்னு வேகமா போய் கதவை திறந்தாரு இந்த பெரியவரு. அங்க போய் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி தன் கிட்ட இருந்து பைய திருடிக்கிட்டு போன அந்த திருடன் வந்து நிக்கிறான். அந்த திருடனோ இந்த வயதானவரை பார்த்து, ஐயா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நானு ஏதோ தெரியாம வயிற்று பழப்புக்காக திருடிட்டேன் அப்படின்னு மனசு மாறி இந்த தங்க காசுகள் இருந்த பைய அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டான். அத திரும்ப வாங்கிக்கிட்ட இந்த பெரியவரோ ரொம்ப மனசு உருகி கடவுள்கிட்ட போய் அழ ஆரம்பிச்சாரு. கடவுளே, தொலைஞ்சு போன என்னுடைய பொருட்களை என்கிட்டயே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அன்னைக்கு என்கிட்ட சாப்பாடு கேட்ட முதியவர்களையும் என்கிட்ட யாசகம் கேட்ட நபரையும் நான் கண்டுக்காம வந்துட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே எப்பயும் அது போல நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா, இதோ இந்த முதியவர் நடந்துகிட்ட விஷயத்த பார்த்தையா? எப்பயும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு பொருளும் நேரமும் இருக்கும் போதே அந்த வாய்ப்பை எப்பயும் தவற விடக்கூடாது. இப்பதான் இந்த முதியவருக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளும் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொன்னது போலதான் நடந்துக்கணும். ஒருத்தவங்களுக்கு உதவி எப்ப தேவைப்படுதோ அந்த சமயத்துலதான் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பொருளும் நேரமும் இருக்கிற சமயத்துல அந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது.
ஒருத்தங்களுக்கு எப்ப தேவையோ அந்த சமயத்துல தானே உதவி பண்ணணும். அப்புறமா எப்பயோ உதவி பண்றதுனால எந்த ஒரு பலனும் இல்லை தானே. அதனால ஒருத்தங்களுக்கு தேவைப்படும் போது அந்த உதவி பண்றதுக்கு தயங்க கூடாது. சரியா? அவ்வளவுதான்.